ஹே சிங்கோஸ், வெல்கம் டு டிராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் ஆன் த மெனுல எபிசோட் நம்பர் 4 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிருப்பாங்க, அவங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஸ்வீட்டான ரொமான்டிக்கான கப்பலா இருக்காங்க. கப்பல் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப ஜாலியா இருக்காங்க. டெய்லி காலையில பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா மீட் பண்ணிப்பாங்க. பார்த்தோன்னே ஹக் எல்லாம் கொடுத்துப்பாங்க. இந்த ட்வின்ஸ் இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேருமே ஹீரோ டேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ வெளியில கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ அப்படி இல்லாம அந்த ட்வின்ஸையும் சேர்த்துக்கிட்டு அந்த ட்வின்ஸ் கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நான் உங்க அக்காவை பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காக வரல, உங்க கூட ஒரு ஃபேமிலியா ஒண்ணு சேர்றதுக்காக வந்திருக்கேன், நானும் உங்க ஃபேமிலியில ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இப்ப ட்வின்ஸ் ஸ்கூல்ல விட்டு வந்ததுக்கு அப்புறமா வெளியில கூட்டிட்டு போய் நல்லா சாப்பிட வச்சுட்டு ஜாலியா வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பாவை பாத்துட்டுறாங்க. அவங்க அப்பா ஒரு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. சரி, நீ யாரு அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கறதுக்கு ட்வின்ஸும் அவளோட பாய் ஃப்ரெண்டா ஹீரோயின் டேட்டிங் பண்றாளா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினும் ஆமா ட்வின்ஸ் நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க, நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ட்வின்ஸை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா ஹீரோ மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, எவ்வளவு நாளா நீங்க டேட் பண்றீங்கன்னு, ஒரு வருஷமான்னு சொன்னோடனே, ஒரு வருஷமாவா, என் பொண்ணு ஒரு வருஷமா ஒரு பையனை லவ் பண்ற, எனக்கு தெரியாம போச்சு, நீங்க சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஐடியால இருக்கீங்களா, முடிஞ்சுனா அடுத்த வருஷத்துக்குள்ளாடி கல்யாணம் பண்ணிருங்கன்னு ஹீரோயினும் இல்ல அப்படின்றாங்க. ஆனா ஹீரோ ஆமா, நான் அவளை சீக்கிரமாவே என் ஃபேமிலிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற முடிவுல தான் இருக்கேன்னு ஹீரோட அப்பாவும் ஆமா கை கூட அப்படின்னு வாட்செல்லாம் செக் பண்றாங்க. ஹீரோயினும் அப்பா, நான் அவனை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது, நாங்க ரெண்டு பேருமே இப்பதான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க செட்டில் ஆக வேண்டாமா, அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ணுவோன்னு. அவங்க அப்பாவும் எதுக்காக செட்டில் ஆகணும், அந்த பையன் தான் பெரிய பணக்காரனாச்சே, அவனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிறத விட்டுட்டு எதுக்காக இழுத்தடிச்சிட்டு இருக்கன்னு. ஹீரோயினும் அவர் ஒன்னும் பணக்காரர் கிடையாது, ஏன் கூட பார்ட் டைமா தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு. அவங்க அப்பாவும் அவனை பாரு, கால்ல இருந்து உச்சி வரைக்கும் பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் போட்டிருக்கான், அவன் கையில கட்டியிருக்க வாட்ச் எவ்வளவு ரூபாய் வரும் தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோக்கு அள்ளு விட்டுடுச்சு. ஐயோ, இவரு நம்ம சீக்கிரட்டை கண்டுபிடிச்சு இவகிட்ட சொல்லிடுவாரு போல இருக்கேன்னு. ஹீரோயினும் அப்பா அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா, அவன் ஏன் கூட தான் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கான், உங்களை மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க, நீங்க அம்மா கிட்ட எப்பவுமே பொய் சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனா இவன் அப்படி கிடையாது, என்கிட்ட இது வரைக்கும் ஒரு பொய் கூட சொன்னதே கிடையாதுன்னு. அவங்க அப்பாவும் அப்படின்னா இவன் கண்டிப்பா பணக்காரன் அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கான், ஒருவேளை டிவிலலாம் காட்டுவாங்கல்ல பெரிய பெரிய பணக்காரங்க பிசினஸ் கத்துக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் லோ மேனேஜ்மெண்ட்ல யாருன்னே சொல்லாம தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு வேலை பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது வேலை பார்க்குறியாடா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஐயோ பக்குனாவது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட இப்போ உண்மையே சொல்ல முடியாதுல்ல, அதனால இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட், நான் டூப்ளிகேட்டாக வாங்கினேன்னு. எல்லாமே டூப்ளிகேட்டா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமான்றாங்க. வாட்ச் காட்டு அப்படின்னு திரும்பவும் செக் பண்ணிட்டு இது டூப்ளிகேட்டா, இதே மாதிரி வருதா, ஒரிஜினல் மாதிரியே வருதான்னு கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அப்பா எல்லாரும் உங்களை மாதிரி ஒன்று இருக்க மாட்டாங்கன்னு. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் ஹீரோயினோட அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஒன்றும் இல்லாதவனையா நீ கல்யாணம் பண்ண போற, உங்க அம்மா என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா கூட உனக்கு புத்தி வரவே இல்லையா, என்ன மாதிரி ஒரு பணமே இல்லாதவனை நீ சூஸ் பண்ணவே கூடாது, நீ எவ்வளவு அழகா பணக்காரனை பார்த்து சூஸ் பண்ணிருப்பேன்னு நான் நினைச்சேன், ஆனா இந்த பையனை சூஸ் பண்ணிருக்கியா, என்னாலலாம் கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது, டே இங்க வாடா, என் பொண்ணோட மனசு நீ தானே கெடுத்தது, இங்க வா அப்படின்னு அடிக்க போறாங்க. ஹீரோயின் நடுவுல நின்று மறைக்கிறாங்க. அப்பா நீங்க அவன் மேல கை வச்சுங்க அப்படின்னா நான் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன்னு. அவன் அப்பா என் பொண்ணை என்னை எதிர்த்து பேச வைக்கிறியாடா, இங்க வா அப்படின்னு அடிக்க போக ஹீரோயின் தடுத்து நிறுத்தி ஹீரோவை எப்படியோ அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ உள்ள வரக்கூடிய ஹீரோயினோட அப்பா ஏய் எல்லாரும் வெளியில வாங்க, யோனா உனக்கு தான் பசங்களை பத்தி நல்லா ஜட்ஜ் பண்ண தெரியும்ல, அப்புறம் இதுக்காக உங்க அக்காவை அந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்றதுக்கு நீ அலோவ் பண்ணன்னு கேட்க யோனாவும் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னா ஆல்ரெடி அவகிட்ட சொல்லிட்டேன் அந்த பையனை லவ் பண்ணாத அப்படின்னு. அவ கேட்கல, உங்களால முடிஞ்சது அப்படின்னா அவளை ஸ்டாப் பண்ணுங்கன்னு. ஹீரோட அப்பாவும் நீ என்னடா சொன்னு கேட்கறதுக்கு ஓவும் எனக்கு முழு சம்பந்தம், ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஃபேமிலியில இருந்து தள்ளி போயிட்டானா அதுவே எனக்கு சந்தோஷம் தான்றாங்க. உடனே ட்வின்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு ட்வின்ஸ்ல மின் எனக்கு ஓகேன்றாங்க. சியோ நான் இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்ல ஹீரோயினும் உங்க யார்கிட்டயுமே நாங்க இங்க ஒப்பீனியன் கேட்கல, நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க உள்ள போங்க அப்படின்னு உள்ள அனுப்பி வச்சுட்டு ஹீரோயினோட அப்பாவும் உனக்கு நான் நல்லது செய்யணும், என் பொண்ணை காப்பாத்தணும், அதனால நான் இன்னையில இருந்து பட்டினி கிடக்க போறேன், இங்கேயே உண்ணாவிரதம் இருக்க போறேன், நீயே முடிவு பண்ணிக்கோ, அப்பா பட்டினி கடந்து சாகணுமா இல்லனா உன்னோட லவ் தியாகம் பண்ணணுமா, எதுவா இருந்தாலும் நீ முடிவெடு அப்படின்னு ஹங்கர் ஸ்ட்ரைக் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க.
இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் வாட்சை கலத்தி வைக்கிறாங்க. என்ன பண்றது, ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு ஹீரோயின் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு மேல அவகிட்ட போய் சொன்னா சரிப்பட்டு வராது, நாளைக்கு உண்மை சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோயின் தூங்க போகும்போது அவங்க அப்பா சோஃபாலே படுத்துட்டு நான் உண்ணாவிரதம் இருக்கேன்னு ஒரு நோட்டீஸ் எழுதி ஒட்டியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு படுக்க போயாச்சு. அடுத்த நாள் காலையிலே எழுந்திருச்சு ஹீரோயின் எப்பவும் போல பால் போடுறதுக்காக போயிட்டாங்களா. வீட்டுக்கு வரும்போது ஹீரோ அங்க டிப் டாப்பா ரெடி ஆகிருப்பாங்க. ஹீரோயினும் என்ன விஷயம் கேட்கறதுக்கு ஹீரோவும் எனக்காக ஒரு 3 மணி நேரம் நீ கொடுக்க முடியுமான்னு. 3 மணி நேரமா வேலை இருக்கேன்னு சொல்றதுக்கு நான் ஆல்ரெடி ஓகிட்ட பேசிட்டேன், அவன் ட்வின்ஸை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிடுவான், அதனால நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, 3 மணி நேரம் மட்டும் என் கூட வர முடியுமான்னு. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு ஹீரோ கூட கார்ல போறாங்க. இந்த கார் யாரோடது, பாக்குறதுக்கு சோடது மாதிரி தெரியலையே, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல இருக்கேன்னு ஹீரோ சிரிக்கிறாங்க. ஹீரோயினும் என்ன எங்க கூட்டிட்டு போறேனாவது சொல்லேன்னு கேட்க ஹீரோவும் என்னோட அப்பாவை பாக்குறதுக்காகன்னு. ஹீரோயினும் உன்னோட அப்பாவை பாக்குறதுக்காகவா, இன்னைக்கா இப்படியேவான்னு கேட்க ஆமா நேத்திக்கு நீ என்ன உங்க அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்ட, நான் உன்னை என்னோட அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டாமா, அதுக்காக தான் கூட்டிட்டு போக போறேன்னு. ஹீரோயினும் ஆனா நான் இவ்வளவு கேவலமா ட்ரெஸ் பண்ணிருக்கேன், நான் ஃபேஸ் கூட வாஷ் பண்ணல, இப்போ எப்படி அப்படின்னு கேட்க அதுக்காக தான் நான் உனக்காக ட்ரெஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன், நம்ம எங்கேயாச்சும் போய் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு. ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. இப்போ சேஞ்சிங்னும் போயாச்சு. ட்ரெஸ் எடுத்து பாக்குறாங்க, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மாதிரி தெரியுது, இவ்வளோ விலை கூடின ட்ரெஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இருக்கட்டும்னு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியில வந்தா நம்ம ஹீரோவும் என்னோட அழகு தேவதை ரொம்ப அழகா இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா எங்க தெரியுமா கூட்டிட்டு போறாங்க, கல்லறைக்கு. ஹீரோட அப்பா இறந்து போயிட்டாங்க, ஸோ அங்கதான் கூட்டிட்டு போறாங்களா. ஹீரோயினும் அப்பா ஆக்சுவலி எனக்கு உங்களை இப்படிதான் மீட் பண்ண போறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஃப்ளவர் பொக்கையாவது வாங்கிட்டு வந்திருப்பேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு. ஹீரோவும் அதெல்லாம் என் அப்பா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க, அப்பா இவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன்னு ஹீரோயின் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க அப்பா இவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, ஆனா நான் அவகிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன்னு. ஹீரோயினும் பொய்யா அப்படின்னு நிமிர்ந்து பார்க்க நம்ம ஹீரோ கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பா நான் அவகிட்ட வேணும்லாம் பொய் சொல்லலை, உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கலை. அதுக்குள்ளாடி ஒரு ஆள் ஓடி வந்து மாஸ்டர் மாஸ்டர் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பேலான்னு. ஹீரோவும் நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் இது தேவையா, நீங்கள் வரணுமா அப்படின்னு கேட்டோடனே அவரும் புரிஞ்சுக்கிட்டு சரி நான் அப்புறமா வரேன்னு கிளம்பி போயிட்டாரு. ஆனால் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிட்டேன் அந்த ஒரு வார்த்தையிலே. அதனால ஹீரோவை திரும்பி பார்த்து நீகிட்ட போய் சொன்னியா, என் அப்பா சொன்னது உண்மைதானா, நீ ஒரு பெரிய பணக்காரனா, மேனேஜ்மெண்டோட வேலையை கத்துக்கிறதுக்காக தான் வேஷம் போட்டு வந்தியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஆமா ஹீரோயின் ஆக்சுவலி நான் இதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஒவ்வொரு தடவையுமே எனக்கு டைம் கிடைக்கும் போது சொல்லிடலான்னு வருவேன், ஆனா நீ என் மேல கோவப்பட்டு என் கூட பேசாம என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவியோ அப்படின்ற பயத்துல தான் சொல்லாமலே மறைச்சிட்டேன், ஆனா இதுக்கு மேல மறைச்சா கரெக்டா இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் நான் சொல்லிட்டேன், ஹீரோயின் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் எனக்கு டைம் வேணும் என்னால நீ இப்ப பேசுற எதையுமே கேட்க முடியாது, நீ கிட்ட போய் சொல்லியிருக்க, எனக்கு முடிவெடுக்க டைம் வேணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. ஹீரோ டக்குன்னு தடுத்து நிறுத்திட்டு எதுக்கு டைம், எதுக்கு என்ன முடிவு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இவ்வளவு நாளும் ஏழை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பையன் பணக்கார பையன் அப்படின்றதுனால நம்மளுக்கு சிண்ட்ரெல்லா மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற முடிவு, அப்படி இல்லைன்னா இவ்வளவு நாள் போய் சொல்லி ஒரு ஏமாத்தினா ஒருத்தன் கூட வாழணுமா அப்படின்ற முடிவு, இல்லைன்னா பிரேக்கப் பண்ணிட்டு எப்படி மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்ற முடிவு, இந்த மூணுல எதை முடிவெடுக்கணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும், எனக்கு டைம் வேணும்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரொம்ப கோமா போறாங்க. ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா அவன் ஃபர்ஸ்ட் சாய்ஸை சூஸ் பண்ணவே மாட்டான், செகண்ட் தேர்டையும் தான் சூஸ் பண்ணுவான், ஐயோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயாச்சு. அப்போ சொல்றாங்க பிள்ளைங்க 2 பேரையுமே நான் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டேன், லஞ்ச் பாக்ஸை மறந்துட்டான், அதனால தான் திரும்ப எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன், நீ ஹீரோ கூட நல்லபடியா போயிட்டு வந்தியான்னு ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கு ஆக்சுவலி நான் அப்பா கிட்ட சொன்னேன்ல அது சும்மா கிடையாது, நிஜமாவே ஹீரோவை நீ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்ட அப்படின்னா நான் சந்தோஷம் தான் படுவேன், ஹீரோ ரொம்ப நல்ல பையன், நீ யோசிச்சு முடிவெடுன்னு ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. இந்த பக்கம் உள்ள என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கோம், ஹீரோயினோட அப்பா நான் உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படின்ற பேர்ல நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. யோனா போயிட்டு உண்ணாவிரதம் சொன்னீங்க நல்லா சாப்பிடுறீங்கன்னு அவங்க அப்பாவும் பின்ன இந்த வயசுல உண்ணாவிரதம் இருந்து நான் என்னத்தை கிழிக்க போறேன், மயக்க மட்டும் விழதான் செய்வேன், அதனால அவன் முன்னாடி நான் நல்லா நடிப்பேன், அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் உள்ள வர மாதிரி சத்தம் கேட்குது. உடனே இதை எடுத்து யோனா கிட்ட கொடுத்துட்டு இவங்க ஏதோ உண்ணாவிரதம் இருக்க மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. ஆனா என்ன வாயை ஒழுங்கா தொடக்க மறந்துட்டாங்க, வாயில சாப்பாடு அப்படியே இருக்கு. அதை ஹீரோயின் பாத்துட்டாங்களா, நல்லா சாப்பிடுங்கப்பா, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு உள்ள போயிடுறாங்களா. நான் சாப்பிடவே இல்லை நீ சாப்பிட்டேன்னு சொல்ற அப்படின்னு கேட்க நடிக்கிறதா இருந்தா கரெக்டா நடிங்க, இப்படி மாட்டிக்கிற மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு உள்ள போயிடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் சரி சரி நான் இன்னைக்கு சாப்பிடுறேன், ஆனா நாளையில இருந்து நான் மறுபடியும் உண்ணாவிரதம் இருக்க போறேன், என் பொண்ணுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேன், நான் நல்லா சாப்பிடுறாங்க. இது செம ஃபன்னியா இருக்கு.
இந்த பக்கம் சோக்கு ஹீரோ கால் பண்ணிருப்பாங்க, என்னால நடக்க கூட முடியலன்னு. அதனால சோ ஓடி வந்து டே எங்கேயாவது விழுந்துட்டியாடா அப்படி இப்படின்னு செக் பண்ண, ஒன்னும் விழலடா, என்னால நடக்க முடியல அப்படின்றாங்க. ஏண்டான்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் கிட்ட நான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன், என் அப்பா முன்னாடி உண்மையை சொன்னா அவ கோவப்பட மாட்டான்னு நினைச்சு கூட்டிட்டு வந்தேன், ஆனா அவ கோவப்பட்டு போயிட்டா அப்படின்னு. அப்படியே கோவப்பட்டு என்ன சொன்னான்னு கேக்குறதுக்கு எனக்கு யோசிக்க டைம் வேணும்னு. சரி நடந்த எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லிடான்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்களா. சொல்றாங்க அவ சொன்னது கரெக்ட் தானே, நீ என்ன அவ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்க, ஒரு வருஷமா நீ அவளை டேட் பண்ணிருக்க, ஆனா ஒரு நாள் கூட நீ உண்மையை சொன்னதே கிடையாது. சோ அவ இப்படி சொல்லாம வேற எப்படி சொல்லுவா, ஒரு வருஷமா நீ கூட பழகிக்கிட்டு இருக்க, நீ போய் சொல்லிட்டு இருக்க, இது எல்லாம் தெரிஞ்சும் நான் கூட ஓகே நீ சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ ஒரு பெரிய பணக்காரனா, ஓகே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே சொல்லுவான்னு நீ நினைச்சியான்னு. ஹீரோவும் நான் ஒன்னும் வேணும்னே அவகிட்ட அந்த மாதிரி போய் சொல்லல, அது உனக்கு தெரியும்டானடா அப்படின்னு காலரை பிடிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி தாண்டா அவன் நினைப்பா, நான் நினைக்கிறது வேற, எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டை பத்தி, ஆனா அவளை நீ ஹர்ட் பண்ணிருக்க, ஒரு வருஷமா நீ போய் சொல்லிருக்க, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பத்தி எப்படி நினைச்சிருப்பா, உனக்காக எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பா, நீங்க ரெண்டு பேருமே பார்ட் டைம் ஜாப் போகும்போது நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவ என்னெல்லாம் பண்ணிருப்பா, என்னெல்லாம் யோசிச்சு பாரு, அதெல்லாம் இப்ப பொய் அப்படின்னு தெரிய வரும்போது அவளுக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பா ஹர்ட் ஆவாளா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆமாடா சொதப்பிட்டேன், நான் ஏன் தான் ஃபர்ஸ்டே அவகிட்ட இதை பத்தி சொல்லலையோ தெரியல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. சோ கீழே உட்காந்துட்டு ஒரு செடி எடுத்து அவ ஓகே சொல்லுவா சொல்ல மாட்டா, ஓகே சொல்லுவா சொல்ல மாட்டா அப்படின்றாங்க. உடனே ஹீரோ போயிட்டு லாஸ்ட் என்ன வருதுன்னு பார்த்தா ஓகே சொல்ல மாட்டான்னு இருக்கும். ஹீரோவும் இது இல்ல அடுத்தது எதை எடுத்தாலும் ஹீரோயின் ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு வருமா. ஹீரோ இது போய் இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் ஃபன்னியா தான் இருக்கு. எங்க கட் பண்ணா ஷோ இந்த விஷயத்த ஜெனி கிட்ட போய் சொல்றாங்க. ஜெனியும் என்ன சொல்ற, ஹீரோயினுக்கு உண்மையை தெரிஞ்சு யோசிக்க டைம் ஆனும் கிளம்பி போயிட்டாளா, அவனுக்கு அறிவு இல்லையா, சீக்கிரமாவே அவகிட்ட உண்மையை சொல்லக்கூடாதான்னு. ஷோவும் இப்ப இதுல என்ன பிரச்சனை நடந்துச்சு, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அது நமக்கு யூஸ்ஃபுல் தானே, நீ அவன்கிட்ட எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வசியத்தை பண்ணி அவனை மடக்கிடு, அப்படின்னா தான் இவ்வளவு நாளா ஒரு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த என்னோட ஆசை நிறைவேறும், எனக்கு ஹீரோயின் கிடைப்பான்னு. ஜெனியும் அவகிட்ட என்ன இருக்குன்னு தெரியல, ரெண்டு பசங்களும் அவதான் வேணும்னு இருக்கீங்க, பாவம் ஹீரோ தான் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு மறுபடியும் ஹீரோ பக்கமே பேசிட்டு இருக்காங்க. சோக்கு ஐயோ ஒரு பொண்ணு லவ் பண்ணலாம், இந்த அளவா லவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க கட் பண்ணா யோனா பஸ்ல போயிட்டு இருக்காளா, அங்க பெரியவங்க நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க, ஆனா யோனா உட்கார்ந்துட்டு இருக்கா, ஏன்னா அவளோட காலில் வந்துட்டு லைட்டா செருப்பு வந்து தேய்க்கும்ல அந்த மாதிரி ஆயிருக்கு, அதுல உரசி ரத்தம் வந்துட்டு இருக்கு, அதனாலதான் அவ தூங்குன மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா, ஏன்னா முழிச்சிருந்தா கண்டிப்பா பெரியவங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு. அப்ப அந்த பஸ்ல பார்க்குமே டிராவல் பண்ணுவாங்க. சோ பார்க் வந்துட்டு உனக்கு மனசாட்சியே இல்லையா, எலும்பு, பெரியவங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க, எலும்பு அப்படின்னு சொல்றதுக்கு யோனாவும் நான் உட்கார மாட்டேன், அது என்னோட விருப்பம், நீ எதுக்காக என்ன எலும்பு சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க் கேக்குறாங்க. பெரியவங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்கும் போது நீ உட்கார்ந்து இருக்கணுமா, உனக்கு என்ன அவ்வளவு வயசாயிடுச்சா, பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்னு உன் வீட்டுல சொல்லி கொடுக்கவே இல்லையா, உன்னோட பாட்டி தாத்தா இந்த மாதிரி நின்றுட்டு வந்தாங்கன்னா அப்படியே நிக்க விட்டுருவியான்னு. யோனாவும் ஃபர்ஸ்ட் எனக்கு பாட்டி தாத்தாவே கிடையாது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா என்னோட காலை பாரு, என்னோட காலில் அடிபட்டிருக்கு, அதனாலதான் நான் உட்காந்துட்டு வரேன், எனக்கு ஒன்றும் அவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்லாம் கிடையாது, வேணும்னா நீ ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சிட்டு அவங்களுக்கு இடம் கொடு, என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. பார்க்கும் உன்கிட்டலாம் பேச முடியாது, உனக்கெல்லாம் இறக்கணும் என்னன்னே தெரியாது அப்படின்னு யோனாவை தட்டி விட்டுட்டாங்க. யோனாவும் ஏன்டா எல்லாரும் இரட்டே வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா பஸ்ல இறங்கி கீழே நடந்து போயிட்டு இருக்காங்களா, பின்னாடியே பார்க் வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே யோனாக்கு பயம் வந்துருச்சு, ஒருவேளை நான் அவன் கிட்ட பஸ்ல வச்சு சண்டை பிடிச்சேன்ல, அதுக்காக என்ன ஏதாவது பண்ண வரானோ அப்படின்னு பயந்து ஓடுறாங்களா. தொப்புக்கடின்னு கீழே விழுந்துடுறாங்க. உடனே பார்க் ஓடி போயிட்டு யோனாவை தூக்கி விடுறதுக்கு, யோனாவும் என்ன எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, ஏன் பின்னாடி எதுக்காக வந்துட்டு இருக்கன்னு பார்க்கும். நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேனா, நீ மட்டும் தான் இந்த இடத்துல வசிச்சுட்டு இருக்கியா, நானும் இதே இடத்துல தான் இருக்கேன், பாரு வேணா அட்ரஸ் பாக்குறியான்னு காட்டுறதுக்கு யோனா உடனே பாரு என் செருப்பு போச்சு அப்படின்னு சொல்றாங்களா. பார்க் உடனே செருப்பு தானே அப்படின்னு அதை தரையில அடிச்சு சரி பண்றாங்க. ஆனா அதுல ஸ்கிராட்ச் விழுந்துருச்சு. யோனாக்கு செருப்பு சரியானது பிரச்சனை இல்ல, ஸ்கிராட்ச் விழுந்ததான் பிரச்சனை, அதனால என் செருப்பு நாசமாயிடுச்சு, எவ்வளவு உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு கத்தி கதறி அழுறதுக்கு பார்க்கும் உனக்கு என்ன வேணும், இப்ப இதுக்கு காசு வேணும் அவ்வளவுதானே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு வந்து இந்தாமா வச்சுக்கோ, அது மட்டும் இல்லாம இந்த செருப்பை போட்டுக்கோ, ஹீல்ஸ் போட்டனா உன்னால நடக்க முடியாதுன்னு. ஆனா யோனா இல்ல நான் ஹீல்ஸ் தான் போட்டு போவேன்னு திரும்பவும் அதை போட்டு நடக்கிறாங்க. பார்க்கும் எனக்கு என்ன இது நான் என் அம்மாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. யோனா மறுபடியும் கீழே விழுந்துட்டா. பார்க்கும் ஐயோ இந்த தடவை எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்க வந்து தப்பிச்சா பழச்சான்னு ஓடி போயிடுறாங்க. பாவம் யோனா மறுபடியும் கீழே விழுந்து அடி வாங்கி போயிட்டாங்க. இங்க கட் பண்ணா
பார்க்கோட அம்மா ஒரு கடை போட்டிருப்பாங்களா, அதுல வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு இல்ல அப்படின்னா இங்க வாங்க, நாங்க சாப்பாடுக்கு காசு வாங்க மாட்டோம், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயா நாங்க சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு ஒரு சார்ட்ல எழுதி வச்சிருப்பாங்க. அதை ஒட்ட ட்ரை பண்றாங்க, அவங்களால முடியல. அப்போ தான் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஒட்ட கொடுக்குறாங்களா. உடனே பார்க்கோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வா உள்ளவா, உனக்கு நான் சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்குறேன்னு. அதுக்கு ஓவம் பரவாயில்ல இருக்கட்டும் சொல்றதுக்கு, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, இதை எடுத்து சாப்பிடு, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நான் ஒன்னொன்னா உனக்கு தரேன், எல்லாத்தையுமே நீ டேஸ்ட் பண்ணி பாரு, நீ எப்போ வந்தாலும் உனக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல உள்ள 2 பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா குவென்னும் அவளோட புது பாய் ஃப்ரெண்டும். குவென்னுக்கு பார்த்தோன்னே அன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன்ல அப்படின்னு சொல்றாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அன்னைக்கு நீ காசு வாங்காம போயிட்ட, உன்னோட அக்கௌண்ட் நம்பரை கூட இன்னைக்கு நான் கொடுக்குறேன்னு. இல்ல எனக்கு வேண்டான்னு சொல்றாங்க. அப்ப பார்க்கோட அம்மாவும், குவென் நீங்க வந்திருக்கல, அதனால இங்க கொஞ்ச நேரம் கடையில இருப்பியா, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன்னு. குவென்னும் வேண்டாம், போன தடவை நீங்க போய் வலிக்கு விழுந்துட்டீங்க, இந்த தடவை போயிட்டு வலிக்கு விழுவீங்களா, அதனால நானும் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு இவங்க 2 பேரையும் கடையில விட்டுட்டு போறாங்க. பார்க்கோட அம்மா உனக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு போறாங்களா. அந்த நேரத்துல குவென் ஒரு புது பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல, அவன் ஆன்ட்டியோட கடையில இருந்து 50 ரூபாய் எடுத்து ஆட்டையை போட்டு வச்சுக்கிறான். அதை கவனிக்கிறாங்க. இருந்தாலும் எதுவுமே சொல்லல, மூஞ்சி திருப்பி வச்சுக்கிறாங்க. இப்போ குவென்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணு கூட கடலை போடுறான். ஹே பேபி, நீ எங்க இருக்க? இப்போ நான் ஒரு அர்ஜென்ட்டான வேலையில மாட்டிக்கிட்டேன், அதனால தான் உன்னை பார்க்க வர முடியல, ஐ லவ் யூ, நாளைக்கு நான் உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றானா. மறுபடியும் இந்த குவென் பொண்ணு லூசு பசங்க கிட்டயே மாட்டிக்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்க்கோட அம்மா திரும்பி வராங்களா. நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சாப்பிட்டதுக்கு காசை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. ஏன்னா பார்க்கோட அம்மாவை இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு தான் காசை கொடுத்துட்டு போறாங்க. இவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ மத்தியான ஷிஃப்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோயிங்களும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்காங்கல்ல, அங்க போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோவோட அம்மாவோட செக்ரட்டரி வந்துட்டு, ஹீரோயின் நீ ஹீரோவோட அம்மாவை மீட் பண்ணணும், நீ வான்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றதுக்கு, அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ வா அப்படின்னு காருக்குள்ள ஏத்தியாச்சு. இன்னைக்கு காலையில ஹீரோயின்னு அவங்க அப்பாவோட கலரே பாக்குறது கூட்டு போனாங்களான்னு கேக்குறதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு காஃபி கொடுக்குறாங்க, ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோவோட அம்மா வரவே இல்லை. ஆனா ஹீரோயின் அசையாம அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஹீரோவோட அம்மா ஹீரோயினை எதுக்காக கூப்பிட்டு விட்டுருக்காங்க, என்ன சொல்ல போறாங்க, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.